அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் நாம் திரிகடுகம் எண் 48 நடமாடுகிறோம். இன்று 3ஆம் கருத்தினை பார்த்து நிறைவு செய்கிறோம். மெய்ப்பொருள் உணர்ந்தவர் வைத்ததனை இன்சொல்லா கொள்வானும், நெய் பெய்த சோரென்று கூழை மதிப்பானும், ஊரிய கைப்பதனை கட்டி என்று உண்பானும், இம்மூவர் மெய்ப்பொருள் கண்டு வாழ்வார். திரிகடுகம் 48. இன்று 3ஆம் கருத்தினை பார்க்கிறோம். முதல் கருத்து என்ன சொல்கிறது? நம்மை பழித்து அவதூறாக பேசுகிற அந்த சொல்லையும் இன்சொல்லாக ஏற்கிற அந்த ஒரு தன்மை. 2, நம்மிடம் இருக்கிற அந்த எளிய உணவு, அதை சிறப்பு உணவாக ஏற்கிற அந்த பண்பு. 3, கயப்பு உணவு இருக்கிறது பாருங்கள், கைப்புணவு, அதான் சொல்கிறாங்க. அந்த உணவையும் நாவில் எச்சி ஊறுகின்ற அளவுக்கு சுவைமிகு உணவு போன்று ஏற்கிற அந்த தன்மை இருக்கிறது பாருங்கள். அதுவும் இந்த 3ஐயும் கொண்டவர்கள், ஏற்கிறவர்கள் மெய்ப்பொருள் கண்டவர்களாக இருக்கிறார்கள். அப்போ 3ஆம் கருத்து அது கைப்புணவு என்றால் கயப்பு உணவு. அதான் எகரம் சகரமாக மாறுகிறது, கசப்பு என்று சொல்கிறார்கள். இன்று குழந்தைகள் இந்த கயப்பு உணவுக்கு அணியம் இல்லை, அது வேண்டாம் வேண்டாம் என்கிற அளவுக்கு தள்ளி போய்விடுகிறார். ஆனால் மூலிகை தன்மை உடைய அந்த மருந்து வகையான உணவு, உணவே மருந்தாக மருந்தே உணவாக, இதான் தமிழ்நெறி. அந்த தன்மையும் மாறுகிறது. என்று அங்கு இனிப்பு தன்மையோடு அப்படியே விழுங்குகின்ற ஒரு தன்மை போய் கொண்டிருக்கிறது. வள்ளுவர் ஒன்றினை இவ்வாறு பதிவு செய்கிறார்: இன்மையுள் இன்மை விருந்தொரால், வன்மையுள் வன்மை மடவார் பொறை என்று சொல்வார். ஆக அறிவற்றவர்கள், மடையர்கள் என்று இருக்கிறார்களே, அவர்களுடைய சொல்லையெல்லாம் பொறுத்து கொள்கின்ற தன்மை இருக்குதே, அதான் வலிமைகளுளெல்லாம் வலிமை. அந்த நேரத்தில் எரிச்சல் பற்றக்கூடாது, கோவப்படக்கூடாது, வெகுண்டெழுந்து விடக்கூடாது. சரி, அவர் கொஞ்சம் மடத்தனமான ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறார், பொறுத்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அதை போன்று வறுமையுள் எது தலை சிறந்த ஒரு வறுமை என்றால், அது விருந்து வழங்குவதற்கு இயலவில்லை, விருந்தாளர்களை கவனிக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுகிறதே, அதான் வறுமை. எனக்கு என் பிள்ளையை படிக்க வைக்க முடியல, வீடு கட்ட முடியல, கடன் அடைக்க முடியல, இதான் வறுமை என்பதல்ல. இதான் விருந்து கொடுக்க முடியலை, ஒரு ஏழைக்கு அல்லது தேவையில் இருக்கிற ஒருவருக்கு உணவு வழங்க முடியலை, அப்படிப்பட்ட தன்மை தான் அது வறுமை என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பாடல் இவ்வாறு சொல்கிறது, ஒரு விழிப்புணர்வு பாடல். அதாவது இந்தியா பொன்விழா கண்ட நேரத்தில் வெளிவந்த ஒரு பாடல். பொன்விழா கண்ட இந்தியாவில் நான் இந்துவை கண்டேன், முஸ்லிமை கண்டேன், கிறிஸ்தவனை கண்டேன், ஆனால் மாந்தரனாம் பார்க்கலையே, மாந்தரனாம் பார்க்கலையே. அப்படி பார்த்துட்டு அது ஒரு அடியில் எப்படி வரும்னா, அக்பர் ஹோட்டல் பிரியாணி, அபிராமி பவன் பாயாசம், ஆண்ட்ரூஸ் கடையில் இடியாப்போ, மதத்தை பார்த்தா உணவு கேட்குறோம், மதவெறியால் மோதிச்சாகிறோம். அப்படி வரும். மதத்தை பார்த்தா ஏன் உணவு கேட்குறோம்? எந்த உணவு என்றாலும் அது நல் உணவாக ஏற்கிற அந்த தன்மை, அது எந்த ஒரு மதத்தை சார்ந்தவங்க உருவாக்கினாலும் அதை நாம் இயல்பான நல் உணவாக ஏற்கிற தன்மை, இந்த தன்மை தான் இங்கு வேண்டும். இப்படி அவங்க வேற ஆள், வேற ஜாதி, வேற மதம், எனவே அது எனக்கு ஒவ்வாத ஒன்று என்பதாக எண்ணிவிடக்கூடாது. இருக்கின்ற இயல்பான நல்ல கயப்பு உணவையுமே கூட இங்கு நல் உணவாக, சுவைமிகு உணவாக ஏற்கின்ற அந்த மன முதிர்ச்சி அது வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுதே கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற பல்வேறு வகையான சிக்கல்களோடு தீர்ந்துவிடும். இந்த சமூகத்தில் நிலவுகின்ற பல்வேறு வகையான இடர்பாடுகள் எல்லாம் இல்லாது போய்விடும். நன்று. இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் அது கைப்பு. அது இன்றைய செய்யுளில் வருகிறது. கைப்பு என்றால் வேறு ஒன்றுமில்லை, கயப்பு. அதுதான் மருவி கசப்பு என்று மாறுகிறது. இப்போ எகரம் சகரமாக மாறுகின்ற பல சொற்கள் இருக்கின்றன, நாம் அறிந்திருக்கக்கூடும். எடுத்துக்காட்டுக்கு கலயம், அது கலசமாக மாறியிருக்கிறது. நேயம், நேசமாக மாறியிருக்கிறது. இலவயம், அது இலவசமாக. இப்படித்தான் வருகின்ற போது இன்னொன்று என்னவென்றால் தோயை, அதான் தோசையாக மாறியிருக்கிறது. நம்ம வீட்டில் இனிமேல் எப்படி சொல்லணும்? தோயை கொடுங்க என்றெல்லாம் சொல்கிறதுக்கு பழகிக்கொள்ளணும். எனவே தான் இங்கு கசப்பு என்பது அது கயப்பு, கைப்பு என்கிற நிலையிலிருந்து தான் வந்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். ஆக இன்று திரிகடுகம் சுட்டுகின்ற இந்த செய்திகளை உள்ளத்தில் நாம் பதித்து கொள்வோம். இந்த 3லும் நாம் தெளிவாக இருந்து மனிதர்களாக உயர்ந்து நிற்போம்.
நமக்கு எதிராக பேசப்படுகின்ற அந்த இழிச்சொற்களையும் இன்சொல்லாக ஏற்கிற தன்மை, எளிய உணவையும் சிறப்புணவாக ஏற்கிற அந்த மேன்மை, கயப்பு உணவையும் அது சுவைமிகு உணவாக சுவைத்து மகிழ்கின்ற தன்மை, இவையெல்லாம் பெருகட்டும். திரிகடகம் சுட்டுகிறது, கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.